ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆகிற டாக்ஸிக் படம். ரெண்டாவது இது ரொம்ப வல்கராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அடல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வைலன்ஸு. இது இந்த மேக்கிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லேடி தான் டேரக்டர் அப்படிங்கும் போது சத்தியமாக நம்பவே முடியல. அந்த அளவுக்கு மேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ இது படமாக வந்து ஒரு கிராஃப்டாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மேக்கிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்குது இந்த படத்தில். அதே டிக்கெட்டுன்ற கேரக்டருக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம கேஆர் அத்வானி நடிச்சிருக்கிறாங்க, ருக்மணி வசந்த், நயன்தாரா அவங்க எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலான ஒரு தரத்திலேயே பண்ணியிருக்காங்க. சத்தியமாக எனக்கெல்லாம் வந்து மனவேதனை ப்ரோ, சீரியஸ்லி. ஏன்னா 300 கோடிக்கு வந்து பார்த்தோன்னா மிருகம் படம் எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மேக்கிங் வைஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டென்ட் வைஸ் ரொம்ப வந்து கேவலமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, சீரியஸ்லி. ஏன்னா ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ராக்கிங் ஸ்டார் யஷ் அவரை வந்து இந்த மாதிரி ரோலுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு கீத் மேனுக்கு வந்து எப்படி வந்து இந்த ஐடியா வந்ததுன்னு தெரியல. ஏன்னா உங்கள் கண்ணோட்டத்தில் ஃபஸ்ட் எடுத்தவொடனே பையன் யாஸும் அவங்க பையனும் பேசுகிற மாதிரி வரும். அதுலேருந்து தான் அவங்க கதையை சொல்கிற மாதிரி வருது. கதையை சொல்கிறதுல இந்த சீன்ஸ் வருது. ஒரு ஆண் வந்து நிர்வாணமாக இருக்கிற மாதிரி இந்த வந்து ஐடியா வந்து எனக்கு புரியல, எப்படி இல்லை. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கேட்பீங்க, ஒரு சில தத்துவ ஞானிகள்லாம் கேட்பீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருப்பீங்க, படத்தை படமாக பாருங்கடா, எதுக்குடா வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்கேல் படத்துக்கு கொடை பிடிச்சிட்டு வந்து பேட்கேல் படத்துக்கு வந்து கொடி பிடிச்சிட்டு வந்த ஒரு சில பேர்லாம் இந்த படத்தப்போ எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ் படத்தில் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இலக்காரம். பட் ஆனால் வந்து தெலுங்கு படம், இந்த பேன் இந்தியா மூவிஸ் அப்படின்ற படத்துலலாம் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டு. இன்னும் நான் கலெக்ஷன்லாம் குறைய சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ நான் வந்து சொல்கிறதுனாலேயுமே இந்த படம் கலெக்ஷனில் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. எப்படியா இருந்தாலும் இவருக்கு இருக்கிற மார்க்கெட்டிங்க்கு 1000 கோடி இந்த படம் வந்துடும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு எவ்வளோ வசூல் அடிங்க நீங்கள் வசூல் நான் ஒன்று சொல்லிட்டு அங்கே கம்மி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பேன் இந்தியா மூவி ஏற்கனவே கேஜிஎஃப் பேன் வேர்ல்டு மூவி ஏற்கனவே கேஜிஎஃப் 1 and 2ல் வந்து எப்படியும் 650 கோடி கிட்ட 650 கோடி கிட்ட அடிச்சது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 400 கோடி அடிக்கும். ஆமா, பட்ஜெட் 300 கோடி இருக்கட்டும்ங்க. 350 கோடி அடிக்கும். வைலன்ஸ் இப்ப எல்லா படத்துலயும் வைலன்ஸ் வரது தான். இதுலயே பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் 1லயும் 2லயும் பாத்தீங்கன்னா வைலன்ஸை பத்தி நிறைய பேசியிருப்பாப்பி. இதெல்லாம் கேட்பேன். நான் 2000 கோடி அடிக்கும்ட்டு நான் இந்த படம் மாதிரி மொக்க வாங்க விரும்பல. அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோடைய அந்த மேக்கிங் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுவும் அந்த சர்க்கஸ் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வந்து விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. ஏன்னா மேக்கிங் வைஸாக சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கதை வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து யஷோட இன்னொரு கேரக்டர் டபுள் ரோல் மாதிரி கட்டுறாங்க. ஸோ அந்த ரோல் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்க மாதிரி தெரியுது. பட் அதே மாதிரி இதில் என்னென்ன ஒரு இதுக்கும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இதில் இல்லை, இப்போ அவங்க வந்து பிளான் பண்ணுறது வந்து பிளான் இந்தியான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிளான் வேர்ல்டு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த போர் நடந்தப்பயே வந்து அவங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து படம் ரிலீஸ் ஆகி எங்கே ஓடாதான்னு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் தான் அவங்க இது பண்ணுறதுனால தான் அவங்க லேட் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காகனா யாஸ் தான். ஏன்னா ஒரு கேஜிஎஃப்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் என்ன பர்சனலாக. ஃபஸ்ட்டு அவர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க யாராக இருந்தாலுமே. அரசி லிட்டில் புன்னகை அரசி நயன்தாரா நடிச்சிருக்காங்க. நயன்தாரா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா ஒரு வரணுமேன்ட்டு வராங்க. அது ஒரு 2-3 ஃபைட் சீனு தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இது மிகப்பெரிய வசூல் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வசூலில் ஒரு ரெக்கார்ட் படைக்கும் அப்படின்னு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சினிமாவில் எப்பயுமே
நார்த்தில் மட்டும்தான் படம் ஓடுனுச்சுன்னா 1000 crores போது இங்கே ஒரு 100 கோடி எப்படி ஒரு அசால்ட்டோ அங்கே 1000 கோடி ஒரு அசால்ட்டாக போகுது. அப்படிங்க